தோட்டத்துக்கெல்லாம் நான் போகலை. தோட்டத்தில் ஒன்றுமே விளைய வைக்கல. மாம்பழம் மட்டும்தான் விளைஞ்சிது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே விளையலை. அந்த பசங்களை பற்றியா? அந்த பசங்க டிராக்டர் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சீன் போடுதுங்க. தோட்டத்துக்கு போகிறதுங்களாம், பழம் சாப்பிட போகிறதுங்களாம் ரொம்ப சீன் போடுதுங்கல்ல. ஆமாண்டா, அந்த பசங்களாம் இப்படிதான் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்குங்க. நம்ம கிட்ட மட்டும் வண்டி இல்லையானே. இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த வண்டி போய் எடுத்துட்டு வரேன். ஏய் வாவியா, அங்க பாத்தியா அந்த பசங்க நம்மள பத்தி தான் பேசுதுங்கப்பா. ஆமா ஆமா, எனக்கும் தெரியும். அந்த பொண்ணு சொல்லுச்சு, நான் கேட்டேன். அப்பா அந்த பொண்ணுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருக்காங்க. அதனால தான் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கு. எனக்கு தெரியும். ஏய் வாவியா, அங்க பாத்தியா அப்பா ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு எதுல வந்துச்சுப்பா? இதோ இவந்துச்சுல ஸ்கூட்டி. எப்படி நான் சீன் போடுறேன் பாருங்க எல்லாரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூட்டி இது. ஏய் சீக்கிரமா கீழே இறக்கி வைங்கடா, சீக்கிரம். நான் அந்த ஸ்கூட்டி ஜாலியா ஓட்டுவேன். அந்த பசங்க முன்னாடி சீன் போட வேணாமா? ஏய் மெதுவா மெதுவா மெதுவா, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, நம்ம ஓட்டி பார்க்கலாம். வாவ், இந்த ஸ்கூட்டி செம ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. நீ ஓட்டி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ரவுண்டு தர, நானும் அந்த பசங்க முன்னாடி ஓட்டுவேன். கெத்தாக ஓட்டுவேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஓட்டுறேன். ஓகேவா? இரு நான் போய் அவங்கள வெறுப்பேத்திட்டு வரேன். ட்ரு 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 ட்ரு. ஹேய், உனக்கு மேனஸ் இல்ல? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். அங்க ஒரு டிராக்டர் வச்சு நின்னுட்டு இருக்கேன். எடுத்துட்டு ஓரமா போடா. எனக்கு வழியா வேணுங்க, சீக்கிரம். நான் ஓட்டிட்டு இருக்கேன். நான் பாத்தீங்களா எவ்வளவு பீரிங்ல அடிச்சிட்டு இருக்கேன்னு? இப்படி ரோட்ல நின்னுட்டு இருந்தா நான் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? நவுந்து போ சீக்கிரம். ஓட டிராக்டர் வச்சு நின்னுட்டு இருக்கேன். எட்ட போடா சீக்கிரம். என்னது, என்னோட டிராக்டர் ஓட்ட டிராக்டரா? என் டிராக்டரை பற்றி உனக்கு தெரியாது. சேத்துல, மண்ணில், மலையில், காற்றுல, கடலில், புயலில் எல்லாத்துலேயும் ஓடும். ஓஹோ, எவ்வளவு சீன் போடுறியா நீ? என்ன மாதிரி வீல் தூக்கிட்டு ஓட்ட முடியுமா உன்னால? முடியாதுல. வாயை மூடிட்டு ஓரமா எடுத்துட்டு போடா அந்த பக்கம். என் வண்டிக்கு முன்னாடி இந்த வண்டியில ஜுஜிபி எட்டு போ சீக்கிரமா. ஹேய், என்ன உங்களுக்கு என்னதான் ஆச்சு எல்லாருக்கும்? அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கு. நீ கவலைப்படாத, என்கிட்ட இதை விட வேறு லெவலில் ஒரு ரோபோட் கார் இருக்குது. அந்த அளவுக்குலாம் இதுக்கெல்லாம் சும்மா ஜோஜப்பி. அதை எடுத்துகிட்டு வந்தீங்க நிப்பாட்டுன்னு வச்சிங்கன்னா அது ஓடிடும். தெரியும், அந்த ரோபோட் கார் தான் சொல்கிறேன். இதோ எடுத்துகிட்டு வரையிரு. அந்த பசங்க ஓவரா சீன் போடுதுங்க. இதோ எடுத்துகிட்டு வரேன். நான் சொன்னதை கேட்டு டிராக்டர் எடுத்துட்டு ஓடுறியா? ஓடு. எனக்கு இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. நான் ஜாலியா இங்க ரவுண்ட் போயிட்டு இருப்பேன். ஓ, அந்த பசங்க பயந்து ஓடிட்டாங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இந்த லாரி எடுத்துகிட்டு வந்து அந்த பசங்க முன்னாடி நானும் ஓட்டி காமிப்பேன். அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியும். எனக்கு வேறு லெவலில் ஓட்டுவேன். இதோ பார்த்தீங்களா, ஓட்டோ டிராக்டர் வச்சுருக்கிற பசங்களாம் அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட போகிறோம். அந்த டிராக்டர்லாம் எடுத்து காலி பண்ணி ஓரமா போங்க. அடே, இடுப்புல நிக்காத டவுசர் பாண்டியா, கொஞ்சம் வழிய விடுடா. வந்துருச்சு பாத்தியா? இதுதான் எங்க வீட்டு ரோபோட் காரு. இதுகிட்ட யாருமே தப்பிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஹலோ முகின், அந்த பிளாஸ்டிக் தகர டப்பா வந்து ரோபோட் காரா? என்னால் நம்பவே முடியலை. உன்னால நம்ப முடியாது. ஏன்னா இது காரு மாதிரியே இருக்கு, அப்படியே ரோபோட்டா மாறிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இதோட ஆச்சரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. யாரெல்லாம் குறுக்க வர்றீங்களோ அவங்க காரெல்லாம் ஒரே மிதியா மிதிச்சு துவம்சம் பண்ணிடும். ஏய், ரெடி ஆயிருச்சு. என்னோட கார் ரெடி ஆயிருச்சு. இப்போ வாங்க, யாரா இருந்தாலும் வாங்க. சொல்லும் போது நம்பல, ஆனா இப்ப நீங்க நம்பித்தான் ஆகணும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, இந்த ரோபோட் கார் உங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடும். இதோ பாத்தீங்களா, அது வேகமா பறக்கும், ரொம்ப ஸ்பீடா போகும். நான் தான் கார் ரோபோட் 007. இந்த இடத்துல என்னை யாரு ஓப்பன் பண்ணி வர வச்சது? யாரா இருந்தாலும் சொல்லுங்க, அவங்களுக்கு நான் பணிவிடை செய்வேன். ஏய் மௌலி, நான் சொல்கிறத கேளு. நீ பின்னாடி வந்துடு மௌலி, இல்லைனா நம்மளை அந்த ரோபோட் எதனா பண்ணிடும். சீக்கிரமாக பின்னாடி வா, பார்த்துக்கலாம். பின்னாடி வா மௌலி, சொல்கிறத கேளு. டேய், நீ பயப்படுறதே இல்லாம என்னதான பயமுறுத்திட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு ரோபோட். அது என்ன பண்ண போகுது நம்மள? சைலண்டா இருடா. என்ன இங்க ரோபோட் பார்த்து பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க? அந்த பயம் இருக்கட்டும். எனது பயமா எனக்கா? இப்போ என்ன பண்ணுறது மட்டும் பாருங்க. தோ ஏற்றின பார்த்தீங்களா? என்னோட கண்டெய்னர் லாரியை வச்சு இந்த ரோபோட்டை துண்டு துண்டா என்னால் உடைச்சு போட முடியும். அட்டாக் பண்ணது யாரு? இப்போ என்ன பண்றேன்னு பாரு. இந்த வண்டியை விட்டு நீ இறங்கி ஓடு. இந்த வண்டியை 2 ஆக்க போறேன். இப்போ பாரு.
இந்த வண்டியை வச்சு தானே என்னை ஏத்துன. இந்த வண்டியை 2 துண்டா உடைக்கிறேன், இல்ல இதே அச்சச்சோ, இடத்துல என்ன விட்டுரு கவுத்துறேன். என்ன விட்டுரு. ஐயோ மௌலி, அந்த பக்கத்து நீ போயிடாத, அந்த பக்கத்து நீ போயிடாத. ஐயோ என் வண்டி 2 துண்டு ஆகுதே. அவசரப்பட்டு நான் ஏத்திட்டேனே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அச்சச்சோ என் லாரி. ஐயோ இது ரோபோட் கார், என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னோட லாரியை விட்டுரு. கரப்பாம்பூச்சி மாதிரி இப்படி கவுத்திட்டியே. ஐயோ எங்க அப்பா வந்தா நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. சும்மா இருந்த என்ன மேல ஏத்தி இந்த காரை அநியாயத்துக்கு கவுத்த வச்சிட்டீங்களே. எங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா இப்படித்தான். இனிமே எங்க கிட்ட வம்பு வச்சுக்கணும், சீன் போடணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க, புரியுதா? நினைச்சா உங்களுக்கு தான்